ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோனா ஸ்கூல் ஓப்பன் ஆகுது. ஸ்கூல் ஓப்பன் ஆகுறதுக்கு நம்ம எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் அதில் ஒன்று தான் ஹேர் கட்டிங். ஸோ 2 பேரையுமே வந்து ஹேர் கட் பண்ணுறதுக்கு போயிருந்தோம். கொல்லங்கோட்டில் பக்கத்தில் தான், வீட்டு பக்கத்துலேயே இருக்குது. ஹன்னா அப்படிங்கிற ஒரு பியூட்டி பார்லர் எங்களுக்கு தெரிஞ்சவங்க. ஸோ நான் எப்போவுமே வந்து ஸ்கூல் ஓப்பன் ஆகும்போது ஹேரை வந்து ரொம்ப ஷார்ட்டாக கட் பண்ணிவிடுவேன். ஏன்னா வந்து தலைவலிக்கிற வந்து வேலை கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு அந்த ஹேர் வந்து டிஸ்டர்பாக இருக்கக்கூடாது படிக்கிற டைமில். ஸோ ரொம்ப ஷார்ட்டாக கட் பண்ணிவிடுவேன். அது மாதிரி இந்த வருஷம் அப்படி தான் கட் பண்ணேன். அவங்களுக்கு வந்து மூத்தவங்களுக்கு வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. 2வதுவங்களுக்கு ஹேர் கட் பண்ணக்கூடாது, அம்மா ஜஸ்ட்டு ட்ரிம் பண்ணி விடுங்க அப்படின்னு கேட்டாங்க. முடியாதுன்னுட்டேன். 2 பேருக்குமே வந்து ஷார்ட்டாக தான் கட் பண்ணேன். 2வதுவங்களுக்கு முடியை வந்து ஷார்ட்டாக கட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதுனால மூஞ்சி உம்முன்னு வச்சுருக்காங்க பாருங்கள். அப்புறம் வந்து 2 பேருக்குமே ஷார்ட்டாக கட் பண்ணதுக்கப்புறமா வந்து எனக்கும் நான் கொஞ்சம் ட்ரிம் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் நான் எனக்கு வந்து த்ரெட்டும் பண்ணிக்கிட்டேன். அப்படி 3 பேருமே கொஞ்சம் மேக் ஓவர் பண்ணிவிட்டு அப்படியே இறங்கிட்டோம். ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. ஹேர் ஸ்டைல், குழந்தைங்களோட ஹேர் ஸ்டைல் வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. வெளியில் நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது. எங்கே கட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நான் எல்லாருக்குமா சொல்கிறேன், ஹன்னா அப்படிங்கிற பியூட்டி பார்லர் தான் கொல்லங்கோட்டில் ஸ்ரீதேவி ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது. ஸோ ஸ்கூல் ஓப்பன் பண்ணப்போ என்னெல்லாம் நீங்களும் ஸ்டெப்ஸ் எடுத்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் வாய்ஸ் ஓவர் வீடியோ. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.